சார் வணக்கம் சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக இன்னைக்கு ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஐக்கியமாயிட்டாருன்னு தான் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா சொன்னதை கேட்டு தானே போய்த்தானா, அதனால அங்கே தான் போவார். அதனால் போனால் நல்லது தான். தாவேக்காவில் அட்லீஸ்ட் அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளாவது போய் சேர்றாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு டிக்கெட் கிடைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வைக்கிற ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராமல் வெளியே இல்லாமல் ரெண்டு கட்டாலாம் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் செங்கோட்டையன். எங்கள் காலத்தில் அவருக்கு உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லுவேன், அவரை பெரிய கவுண்டர் கூப்பிட்டு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆச்சானாக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டினவர். அவர் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துச்சு. பர்கூரில் தேர்தல் நின்றுச்சு. செங்கோட்டையன் சொன்னார், அங்கே நின்றுன்னா தோற்று போயிடுவீங்கன்னு. நான் முதலமைச்சராக இருக்கேன், என்ன தோக்கடிப்பாங்கன்னு கேட்டுச்சு. நான் என்ன பெரிய கட்சி தலைவராக இருக்கிற என்ன தோக்கடிச்சிட முடியுமா நிச்சப்போ போய் சுபானங்கிற அடையாளம் தெரிகிற ஒரு ஆள் எடுத்து தோத்துச்சு. அப்புறம் தான் அவன் காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக காங்கேயத்தில் நிற்க வச்சு அதில் ஜெயிச்சு தான் தப்பிச்சது. இல்லாட்டி அன்னைக்கே அரசியல் விட்டு போயிட்டு அன்னைக்கே ஜெயலலிதா. ஆக ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அதே போல எந்த பின்னணி இல்லாமல் அரசியலுக்கு நேரடியாக வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிற விஜய்க்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாருனாக்கா விஜய்க்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அது அமித்ஷா வந்து அனுமதி கொடுத்தாருன்னா அதை செஞ்சிருவார். எல்லாத்துக்கும் தலைவர் அமித்ஷா தான். ஆனால் விஜய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. விஜய்க்கு ஒரு மக்கள் சக்தி இருக்கிறதா அமித்ஷா நம்புறாரு. அந்த மக்கள் சக்தியை வந்து ஓட்டாக மாற்றுறதுக்கு ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னு அமித்ஷா நம்புறதுனால தான் விஜய் கட்சியில் அவர் போய் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறார். அவ்வளோதான். விஜய்க்கு இது ஒரு பெரிய பலம் தானே? ஆமாம், நிச்சயமா. இப்போது அவர் வந்து அரசியல் பேசுவார், கொஞ்சம் தெளிவாக இருப்பார்னு பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். இதுவெல்லாம் ஒரு விஜய் என்ன பேசினார்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிறத தவிர அவர் அரசியல் எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. சொல்லுக்கு சொல்லு அடிச்சு விட்டார். அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் தான் அதை சேர்ந்தோம் இதை சேர்ந்தார். செந்தில்வேலு பழைய டிவிக்காரர் வரிசையாக சொன்னார், அப்பா இதெல்லாம் உனக்கு என்னன்னே தெரியல, இதெல்லாம் நடந்து முடிச்சு போச்சுன்னாரு. வீடுகள் கட்டி கொடுப்பேன்னாரு. ஒரு கட்சிக்காரர் சொல்றாரு, குடிச்ச மாற்று வாரியை வச்சு எல்லாம் வீடு கட்டியாச்சு, எங்க இருக்குது குடிச்ச கட்டுறதுக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. சொல்லுங்களேன், எங்கே குடிச்ச ஏதாவது பற்றி எரிஞ்ச செய்திகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் குடிசைகள் பற்றி எரிஞ்சதுன்னு. குடிசைகள் அற்ற மாநிலங்க எல்லாம் முடிச்சாச்சு. யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? மோட்டர் பைக் வாங்கி கொடுக்குறேன்னாரு. இந்தியாவிலேயே மிக அதிகமான 2 வீலர்ஸ் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, ஹையஸ்ட் நம்பர். அப்புறம் யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன்? எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு. அதனால செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், பண்பட்ட ஒரு அரசியல்வாதி, அதாவது அரசியல் தெரிஞ்ச ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி போனார்னாக்கா இந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி உணர்வு குறைஞ்சதுன்னா அவர் வந்து தலைவராக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள். விஜய்க்கு மிகப்பெரிய பலம் வந்துச்சாருன்னா மிகப்பெரிய பலம். அமித்ஷா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்கள். செங்கோட்டையன் எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்? ஒரு பெரிய அரசியல் தலைவர் தானே அவர். அந்த கொங்கு மண்டலத்தில் அவர் பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தார். கடைசியில் அவர் இதை தோக்கலையே. இப்போ கூட எம்எல்ஏவாக தான் இருந்தார். கட்சி மாறுறதுனால பதவி போயிடுங்கிறதுனால ரிசைன் பண்ணிட்டார். ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும். அதே போல் வேற ரிசைன் பண்ணிட்டார். அவ்வளோதான். அதே ஒரு செய்தியாக்கிட்டார். பாருங்க, தான் சாமர்த்தியம். கட்சி மாறினாக்கா, தனியாக கட்சி மாறினாக்கா பதவி போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சபாநாயகர் தீர்ப்படிச்சிருவார், நீ இனிமேல் எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லுவார். அது பதிலாக ரிசைன் பண்ணதா சொல்லி அது வேணுமோ தான் தியாகம் பண்ண மாதிரி காட்டி ஒரு நியூஸ் காக்குறார். அந்த சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கு. பதவி போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் அது வந்து அதை ஒரு செய்தியாக்கி தான் ரிசைன் பண்ண மாதிரி காட்டி போன மாதிரி ஒரு செய்தியாக்குறார். அந்த சாமர்த்தியம் எல்லாம் அவருக்கு உண்டு. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு விஜய்க்கு சேரும்போது அவருக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும். அமித்ஷா எதிர்பார்த்த மாதிரி விஜய் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அவரை பயன்படுத்தலாம். அவரை பயன்படுத்தி அரசியல் வெற்றிக்கு வழிவகை. இல்லை, இப்படிப்பட்ட செங்கோட்டையனால ஏன் இந்த முதல் இடத்துக்கு வர முடியல? ஏன் பெரிய அளவு அதிமுகவில் சோபிக்க முடியல? நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சராக இருந்தார், காமராஜர். அவர் தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர். மற்ற எல்லாருமே சிறுபான்மை அவங்க வந்து பெரிய ஜாதியே கிடையாது. அண்ணா
பெரிய ஜாதி கிடையாது, கலைஞர் பெரிய ஜாதி கிடையாது, ஓமந்தூரார் பெரிய ஜாதி கிடையாது, பிரகாசங்கார் ஆந்திராக்காரர் அவர் இல்லை, குமாரசாமி ராஜா பெரிய ஜாதி கிடையாது. பெரிய ஜாதின்னு எடுத்தீங்கன்னா காமராஜர் இருக்கா, அப்புறம் வந்து செங்கோட்டையன் ஒரு அளவுக்கு பெரிய இவர் பழனிசாமி ஒரு அளவுக்கு பெரிய ஜாதி, அவ்வளோதான். நாடாருடைய இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் கொஞ்சம் குறைச்சல் தான் மக்கள் தொகையில். அதுக்கடுத்து ஆனால் பெரிய ஜாதின்னு எடுத்திங்கன்னாக்கா செங்கோட்டையன் பழனிசாமி சொல்லணும். அது வரையிலும் பெரிய ஜாதியை சேர்ந்தவங்க. நான் காமராஜருக்கு அடுத்து அப்படி பெரிய ஜாதியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆனார்னா இவர் தான். அது வரையிலும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத, ஜெயலலிதா இந்த மாநிலத்துக்கே சம்மந்தம் இல்லாதவங்க, அவங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால் பெரிய ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுதான் அவருக்கு அது காரணமாக இருந்தது. நாடார்கள் வந்து சக்தி வாய்ந்தவர்களாக இருந்த நேரத்தில் அவங்க அரசியலுக்கு வந்தவங்க. அண்ணாங்கிற ஒருத்தர் இருந்தபோது அரசியலுக்கு வந்தவங்க, எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க. எம்ஜிஆரை தாண்டி அவங்களால வர முடியல. அதனால எம்ஜிஆரால் அவர் ஆராதிக்கப்படலை. எம்ஜிஆர் செங்கோட்டையன் பெரிய இடத்துல கொடுக்கவே இல்லை. ஜெயலலிதா வந்து பார்த்தா செங்கோட்டையன் பெருசாக வந்தார், அது ஒன்றும் அவர் வரல. அதனால தமிழ்நாட்டு அரசியல் எடுத்தீங்கன்னாக்கா பெரிய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தலைமை பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சது. மற்ற எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து அதை அமைக்கிறது, அதுதான் காரணம். உண்மையா அமித்ஷா அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் செங்கோட்டையன் போயிருக்காரு. வேற யாரு? கட்சி விட்டு விலகின உடனே வெளியே வந்த உடனே எங்க போனாரு? அமித்ஷா கிட்ட தானே போனாரு. அப்புறம் உண்மையிலேயே வர கேட்குறீங்க. அப்போ அமித்ஷாக்கு டூபிஆரா போட்டு உட்காந்துருந்தாங்களா? யாரை போய் பார்த்தாரு அவரு? நான் அமித்ஷா சொல்லி தான் கேட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க ஏன் சந்தேகப்பட்டு கேட்குறீங்க? அவர் அதிமுக இருந்தப்ப அதிமுக விஷயத்துக்காக பார்த்தாரு. அது அவரே எங்க போய் பார்க்கணும்? அதிமுகவுக்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? ஒருங்கிணைக்கிறதுக்காக ஏதாவது ரெக்கமெண்டேஷன்? ஒருங்கிணைக்கிறதுக்கு அமித்ஷா யாருங்க? ரெக்கமெண்டேஷனுக்கு சார். அது அப்ப தெரியுது இல்லை, அமித்ஷா பிடியில தான் அவங்க அதிமுக இருக்குது நீங்களே சொல்றீங்க. அதிமுக யார்கிட்ட நியாயமா போயிருக்கணும்? அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்க ஒரு கட்சி கிட்ட தானே, திமுக கிட்ட தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு என்னத்துக்கு அமித்ஷா கிட்ட போறீங்க? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? தத்துவார்த்த ரீதியில் அவங்க நேர் எதிர், சனாதனம், திராவிடம் பேசுற போய் சனாதனத்துக்கிட்ட ஏன் போய் கேட்கிறேன்? உனக்கு நீ ஜாதி அடிப்படையில் வந்த ஆளுங்கிறத தவிர வேற என்ன இருக்குது? கொள்கை அடிப்படையில் வரல. அதனால நீ வந்து அமித்ஷா அதை சொல்லித்தான் அதை செய்யறேன்னு அவரே சொல்லிட்டார். இதில் இதுக்கப்புறம் நீங்க விளக்கம் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல வேண்டியது. அவரே சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது உங்க சாவிதை சார், உங்க மனப்பான்மை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போனதுனால இப்ப என்ன உளவு பார்த்து அமித்ஷா சொல்லுவாரா? உளவு பார்க்கறது இல்லை. விஜய் வந்து எதையுமே செய்யல. ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவரால் சமாளிக்கொண்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. மாசக்கணக்கில் வரையே வர மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு. ஒரு கட்சி ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணல, வீட்டுக்குள்ளார என்ன கட்சி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கட்சி அலுவலகங்கள் இல்லை, மாவட்ட தலைவர்கள் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்தல்களை எவனையோ கூட்டு வந்து பொதுக்குழுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட்சியை ஆரம்பிக்கல, ஒரு எலெக்ஷன்ல நிக்கல. அவருக்கு நிஜமாவே செல்வாக்கு இருக்குதா இல்லைன்னு அமித்ஷாவுக்கே தெரியல. ஏதாவது எலெக்ஷன் நின்றுடுவோம். பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதா எலெக்ஷன் நடத்திருந்தாக்கா கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் எடுத்திருப்பாங்கன்னா தெரிஞ்சுட்டு, அதையும் இங்கே அவர் நடத்தலையே. திடீர்னு ஒரு 5 பேரை கூட்டு வந்து பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார். யார் அவங்க? ஒரு பொதுச் செயலாளர், அந்த செயலாளர், இந்த செயலாளர் எல்லாம் நீ நியமிச்சுக்கிட்டவ. யாரை வந்து தேர்ந்தெடுத்த? கட்சிக்குள்ளார கூட தேர்தல் நடத்தல, பொது தேர்தல் எதிரி நிக்கல, ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நிக்கல. உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது ஊடகங்கள் சொல்றதை கேட்டுட்டு தான் நம்பிக்கிட்டு போக வேண்டியது. கூட்டம் சேர்ந்தது பழனிசாமி ரோட் ஷோ நடத்துறாங்க, இதோட பெரிய கூட்டம் அவருக்கு இருந்ததுங்க. அதை நீங்க யாரும் கவனிக்கல. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினாரு, ஒரு அசம்பாதம் இல்லை, செய்தியா இல்லாம போயிடுச்சு. இவருக்கு எப்படி செய்தி வந்தது? ஒரு கூட்டத்தை நடத்துறது, அதை விட சின்ன கூட்டம் தான், 70,000 பேர் தான் இன்னும் தான் சேர்ந்துருக்காங்க. அதுல 40 பேரை கொண்டு விட்டாரு. அதுவும் அந்த ஒரு 70,000 பேர் சேர்ந்ததுக்கு கூட அவரால் கூட்டத்தை நடத்த முடியலையே. 40 பேர் சேர்த்து போயிட்டார். அதனாலதான் அமித்ஷா பார்த்தாரு, மக்கள் ஆதரவு இருக்குதா இல்லையான்னு தெரியல, இவரை நம்பி பெட் கட்டிவிட்டோம். சரி, ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒற்று சொல்லி செங்கோட்டையில கூப்பிட்டு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. போறாரு.
ஒட்டுமொத்த விஜயனுடைய அரசியல் பிளானே பிஜேபி தான். ஆமா, பிஜேபி கூட்டணியில விஜய், பழனிசாமி, செங்கோட்டையன், பாமகவில் ஏதோ ஒரு அணி இது இப்போதைக்கு இருக்கிறது. பிரேமலதா வந்து கடைசியில் சேரணும். இவங்கெல்லாம் பாஜக அணி, நான் என்டிஏ கூட்டணி. இப்போ விஜய் தான் முதலமைச்சராக. எல்லாத்துக்கும் மேல வந்து முக்கியமான கூட்டணி உறுப்பினர் வந்து தேர்தல் ஆணையம். என்ன சார் சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் நம்பர் 1 சீனியர் பார்ட்னர், அடுத்தது வந்து விஜய், அப்புறம் வந்து பழனிசாமி, அப்புறம் செங்கோட்டையன், அப்புறம் வந்து பாமகவில் ஏதோ உண்டு. இவங்கெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணி. தேர்தல் ஆணையம் போச்சுன்னா என்டிஏ கூட்டணி ஒன்று, அவ்வளோ. இப்போ இந்த செங்கோட்டையன் போனதால பலம் பெற்று ஜெயிச்சிருவாங்களா? தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால தாங்க, அதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக தாங்க. அவன் ஓட்டு போடுறதுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லை, ஓட்டு போட்டதை காட்டணும் இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க. அந்த ஆளுங்களை கூப்பிட்டு வரணும் இல்லை, அவன் எப்படி வருவான்? அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு செங்கோட்டை. ஞானேஷ்குமார் சொல்லுவார், இவங்கெல்லாம் பாஜக ஓட்டு போடுறவங்க, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்களெல்லாம் கூட்டுவாங்கன்னு. அதை கூட்டு வர்ற வேலையை செங்கோட்டையை செய்வார். சொல்றதெல்லாம் ரொம்ப விசித்திரமானதா இருக்கு. பீகார்ல பார்த்ததை சொல்றேன். செங்கோட்டையன் ஒரு அதிமுக தொண்டர் சார், அவர் எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ பழனிசாமி யார் இதா ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவரா? 4 வருஷம் யாரோட ஆட்சி பண்ணார்? இல்ல, செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காருல்ல. பழனிசாமி யாரோட கூட்டணியில் இருந்தார்? பிஜேபியோட. அப்புறம் பெரிய ஆச்சரியமா கேட்குறீங்க. உலகத்தில் தானே இருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. 4 வருஷம் யாரோட இருந்தார்? இன்னைக்கும் அவங்களோட தான் இருக்காரு. இன்னைக்கும் அந்த கட்சிக்காரர் அத்தனை பேரும் இப்போ அமித்ஷாவை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் ஒரு சிறந்த கொள்கைவாதியா இருந்தார் அத்தனை நாளா. அண்ணா திமுகங்கிறதுக்கு கொள்கைங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சதே கலைஞர் எதிர்ப்புங்கிற ஒரே லட்சியத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு கலைஞர் செய்த சில அரசியல் இதெல்லாம் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது, மக்கள் மனப்பான்மை எகெயின்ஸ்டாக இருந்தது. அதை பயன்படுத்தினாங்க, அதை வச்சு தான் அவங்க வந்தாங்க. கலைஞர் போனது பிறகு அவங்க கட்சி ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. கலைஞர் எதிர்த்து ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட, கலைஞர் ஆரம்பிக்கப்பட்ட திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, அவங்க இல்லை. ஆனால் என்னவா இருக்காரு கூட தெரியல. ரெட்டையில தோக்காத இடமே இல்லை. 10 தோல்வி பழனிசாமி ரெட்டையில கொடுத்தார். அப்புறம் அதிமுக எங்க இருக்கு? செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக அரசியல்ல புது மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஏதாவது செங்கோட்டையனாவது அட்லீஸ்ட் அதை வந்து அரசியல் கட்சியை மாற்றுவாருங்கிற நம்பிக்கை என்ன போன்ற அரசியல் பார்வையாளருக்கு இருக்கு. இதுக்கு பிறகாவது தாவேக்காங்கிற பேர்ல இருக்கிற ஒரு கூட்டம் அரசியல் கூட்டமா மாறுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு அங்க பேச தெரியல, ஸ்கீம்ஸ் தெரியல, சுற்றுப்பயணத்தோட எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியல. இப்ப இதெல்லாம் செங்கோட்டையன் ஒத்து கொடுப்பாரு. அதைத்தான் சொல்றேன். ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் விஜய் வந்து அவரோட ஜெயலலிதாவோட பெட்டர்னு என்னுடைய ஃபீலிங். ஜெயலலிதாவையே சரிப்படுத்துற ஆளுக்கு விஜய் பெரிய விஷயம் இருக்கு. அப்போ விஜய் சிஎம் ஆயிடுவாரு. யாருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏங்க தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிதிஷ்குமார் ஆகல, 23% ஓட்டு வந்து தேஜஸ்விக்கு கொடுத்துருக்குதுங்க. 5 சீட்டு 20% வாங்கின நிதிஷ்குமாருக்கு 100 சீட்டு, 3% குறைச்சல். 100 சீட்டு இவருக்கு 100 சீட்டு குறைச்சலா இருந்தவருக்கு, 3% அதிகமாக ஆகினவருக்கு 5 சீட்டு. அதான் தேர்தல் ஆணையத்தினுடைய சாமர்த்தியம். ஞானேஷ்குமார் இருக்கிறவங்க என்ன கவலை இருக்கு? அதனாலதான் எலெக்ஷன் ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். 2 கூட்டணிங்க, தேர்தல் ஆணையம் வித் என்டிஏ ஒரு பக்கமும், திமுக மக்கள் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க. பீகார்ல மக்கள் தோற்றார்கள், அது இங்க நடந்தாலும் நடக்கலாம். இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே இதுதான் இப்ப அந்த காலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிவிகேங்கிறது ஒரு பேச்சு இல்லை. என்டிஏ கூட்டணியில் டிவிகே இருக்குது, அவ்வளவுதான்.
சார் அப்படிலாம் சேர முடியாது சார். செங்கோட்டையன் போறவர் எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி சேருவாரு? முடியாதுன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா சொல்லிவிட்டு வர சொல்லிட்டு அப்புறம் வெளியில் இருப்பாரா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. பீகார்ல காட்டிட்டாங்க. ராகுல் காந்திக்கு கூடாத கூட்டம் ஓட் சோர்னு எவ்வளவு என்ன பண்ண முடிஞ்சது? 234 சீட்ல 200 சீட்டு ஜெயிச்சு விட்டார்கள். எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஆனா அதை விட பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் வாங்கினாங்க. எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணையம் தான். அதனாலதான் சொல்றேன், தேர்தல் ஆணையம், என்டிஏ கூட்டணி, திமுக மக்கள் கூட்டணி. தேர்தல் ஆணையம் சகல அதிகாரமும் இருக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுதான் கணக்கு.